அந்த யாத்திரை பொழுது நான் அவருடைய இந்த பல ஊர்களுக்கும் பல தொகுதிகளுக்கும் பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்த பொழுது ஒவ்வொரு ஊரிலும் அதுவரை எந்த ஒரு அரசியல் தலைவர் வரும்போது வீட்டை விட்டு ஸ்டெப் அவுட் ஆகாத அக்காக்கள், பெரியம்மாக்கள், சித்திகள், அம்மாக்கள், வயதானவர்கள், குறிப்பா அந்த பெண்கள், ஓகே, அவங்க வந்து வெளியில வந்து அண்ணாமலையை பார்க்கறதுக்காக வந்தாங்க. அவங்களால ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. ஓ, இவன் நம்ம வீட்டு பையன் மாதிரி ஒரு பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் அவருடைய யுஎஸ்பி. இது பாஜகவில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் தெரியும். இன்னும் சொல்ல போனா திரு அண்ணாமலை அவர்களை வெறுப்பவர்களுக்கு கூட இது தெரியும். அண்ணாமலை அவர்களுடைய இந்த டென்யூர்ல பாரதிய ஜனதா கட்சி ஒரு அபரிதமான வளர்ச்சியை அடைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை ஏன் இந்த இடத்துல நான் ரொம்ப அடிக்கோடிட்டு காட்டணும்னு நினைக்கிறேன்னா, அடுத்த தலைவராக யார் வேண்டுமானாலும் வரலாம். இதற்கு முன்பாக தலைவர்களாக யார் வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம். ஆனால் திரு அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி இயங்கிய இந்த காலகட்டம் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வரலாற்றில் தமிழ்நாட்டில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு காலகட்டம். தமிழ்நாட்டில் பாஜக என்பது ஒரு நோட்டா கட்சி, பாஜக என்பது ஒரு லயபிலிட்டி, பாஜக என்பது ஒரு கூடுதல் சுமை, அதை தூக்கி சுமக்க வேண்டுமா என்று கேட்ட வாய்கள் எல்லாம் இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த வீரியத்தை பார்த்து வாயடைச்சு போயிருக்காங்க. இதுதான் கலை யதார்த்தம். நான் அதுக்காக தான் முன்னாடியே ஒரு வார்த்தை சொன்னேன். இதற்கு முன்பாக பலர் விதைத்தார்கள், அண்ணாமலை அறுவடை செய்கிறார். அந்த அறுவடை செய்யக்கூடிய கைகள் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு பாக்கியமான கைகள். தேவர்மன் படத்துல சிவாஜி கணேசன் சொல்ற மாதிரி தான், பாட்டனும் போட்டனும் விதைச்சிட்டு போயிட்டாங்க,